அன்பினர்களே, புலிகள் இயக்கத்தில் வலுக்கட்டாயமாக தனது 17 வயது காலத்தில் 17 வயதில் தான் பலாத்காரமாக சேர்க்கப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு இயக்கத்துக்குள் இருந்து இயக்க பணி செய்து பிறகு புலிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு ஆதரவாகவும் ரோவுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு துரோகின் கதையை உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் அரங்கேற்றுகின்றேன். இது புத்தக வடிவில் கனடாவில் வெளிவந்த விடயம். இதை கையால மடியால போட சுதந்திரமாக போட முடியாது. அங்கெல்லாம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விடயம். இந்த விடயம் இனிமேல் வரலாம். புத்தகம் இலங்கைக்கும் வரத்தான் போகுது, பலரின் கைகளுக்கு வரத்தான் போகுது. அந்த வகையில் இந்த குகஸ்தான் சொல்லப்பட்ட விடயங்களை மாத்திரம் பார்ட் 4 நான் கொண்டு வருகின்றேன். இப்போது குகஸ்தான் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதே நோக்கமாக கொண்ட ஒரு தகவல் அறிந்தவராக மாறிவிட்டார். தனது குழந்தை பருவ திருட்டு மற்றும் விடுதலை புலிகளின் மனிதாபிமானமற்ற நடைமுறைகள் குறித்து அவர் கோபமடைந்திருந்தார். 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்காக இராணுவ நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறி விடுதலை புலிகளின் தந்திரோபாயங்களையும் அவர்களின் முகாம்களின் இருப்பிடங்களையும் காட்டி கொடுத்திருக்கின்றார். இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் கைப்பற்ற முடிந்தது அவரால் தான் என்றும் குகஸ்தான் கூறுகிறார். அதில் அதாவது உண்மைக்கு மெனண்டால் ஒரு உளவு படையில இருந்தவன் என்றால் இன்னொரு உளவுக்கான இவனை பத்தி தெரியாது. ஆகையினால இவன் எல்லா இடங்களிலும் அறிந்த விடயங்களை இராணுவத்துக்கிட்ட கட்டங்கட்டமா கொடுத்திருக்கிறான். அது அங்க ரெக்கார்ட் செய்யப்பட்டு சரி பார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிறன் ஆபரேஷன்ல இறங்கியிருக்கிறார்கள் காக்கிகள். முன்னணிக்கு ஒரு டாங்கிகள் சென்றார். விடுதலை புலிகளின் முகாம்களில் பரிணாமங்களை சுட்டி காட்டினார். பலாலி முகாமில் உள்ள சிக்னல் அறைக்கும் செயல்பாட்டு அறைக்கும் இடையில் தனது தகவல்களை ஒருங்கிணைத்தார். அவர் புலிகளின் தகவல் தொடர்புகளை கேட்டு குறியீடுகளை டிகோட் செய்து பிரபாகரனின் போர் திட்டங்களை இராணுவ நடவடிக்கை அறைக்கு வழங்கினார். ஒருமுறை பிரிகேடியர் நீல் டயசுடன் ஒரு டாங்கியில் சவாரி செய்து புலிகளின் தந்திரோபாயங்களை விளக்கி இருக்கின்றார். கோனி பில்லனால் அவர் சொல்ல போறா எனக்கு சரியா தெரியாது, 600 பேர் கொல்லப்பட்டனர். ரிவிரிச நடவடிக்கைக்கு முன்பு குகஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் ஒன்றோ இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு ஊடுருவிய புலிகளின் கரும்புலிகள் மற்றும் பிற போராளிகளை பிடிப்பதாகும். அவர் ஒரு நாளைக்கு 5 to 10 பேரை பிடிக்க வேண்டியிருந்தது. அவர் கைப்பற்றிய மற்ற புலிகளின் போராளிகளும் அதே ஒதுக்கீட்டை பிடிக்க வேண்டியிருந்தது. இராணுவத்தில் வசதியாக வாழ சந்தேக நபர்களை பிடிக்க குகஸ்தான் அவர்களை கட்டாயப்படுத்தியது. அந்த எண்களை கொடுப்பது கடினமாக இருந்ததால் சாதாரண சிவிலியன் இளைஞர்களை கைது செய்ய இராணுவம் தன்னையும் மற்றவர்களையும் பயன்படுத்தியதற்கு குகஸ்தான் வருத்தத்துடன் கூறுகிறார். தனது தலைமையில் பிடிப்பட்ட 600 இருந்து 700 பேரை இராணுவம் கொண்டதாகவும் அவர் கூறுகிறார். விந்தையான விஷயம் என்னவென்றால் அவர் ஈடுபட்ட குற்றங்களுக்கு அவர் ஒருபோதும் பொறுப்பேற்கவில்லை. அதற்கு பதிலாக புத்தகத்தின் இறுதியில் போர் குற்றவாளிகள் என அவர் தகவல் வழங்கிய பல இராணுவ தலைவர்களின் பெயர்களை மட்டுமே குகஸ்தான் குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பிறகு குகஸ்தான் முழு குடும்பமும் பாதுகாப்பாக கொழும்புக்கு அங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கிருந்து கனடாவிற்கும் அனுப்பப்பட்டது. இது எத்தனாம் ஆண்டு? 96ஆம் ஆண்டு அல்லது 95ஆம் ஆண்டா இருக்கணும். அந்த ஆண்டு இங்கு எனக்கு சொல்லப்படவில்லை. 1995 அக்டோபர் 17 அன்று தொடங்கிய ஆபரேஷன் ரிவிரசவின் முதல் கட்டம் டிசம்பர் 2 அன்று முடிந்தது. அதை தொடர்ந்து நடந்த விழாவில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அனுரத்த ரத்பத்தே மற்றும் இராணுவ தளபதி ஜெனரல் தலுபத்தே ஆகியோர் குகஸ்தான் மீது நன்றி தெரிவித்தனர். அவரை அவர் விரும்பும் நாட்டிற்கு அனுப்புவதாக அவர்கள் உறுதியளித்தனர். இந்திய உளவுத்துறையின் தலைவரான பி ராமனின் தலையீடு இல்லாதிருந்தால் குகஸ்தான் நாட்டை விட்டு வெளியேறியிருக்க முடியாது என்றும் அவர் கனடாவுக்கு சென்று கனடிய உளவுத்துறைக்கு தனது தகவல்களை வழங்கும் ரிபில் ஏஜென்டாக ஆனார். அட பாடுறா, முதல்ல சிங்கிள் ஏஜென்ட், பிறகு டபுள் ஏஜென்ட், இப்ப ரிபில் ஏஜென்ட். நல்லா இருக்கிறா உளவு ராமா. வரலாற்றில் மிகவும் சிக்கலான மற்றும் மிருகத்தனமான உள்நாட்டு போர்களில்
ஒன்றான இலங்கை உள்நாட்டு போர் முழுவதும் குகிஸ்தானின் பயணத்தின் தீவிரமான மற்றும் கண்களை திறக்கும் கதையை வழங்குகிறது. வாசகர் தனது முதல் நபர் கணக்கின் மூலம் விசுவாசம், துரோகம் மற்றும் உயிர் வாழ்வின் உளவியல் மற்றும் தார்மீக சிக்கலில் மூழ்கி விடுகிறார். ககிஸ்தானுக்கும் கனடிய தமிழ் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் டேவிட் பூபால பிள்ளைக்கும் இடையே கனடாவில் தஞ்சம் கோரி கப்பலில் வந்த தமிழ் அகதிகள் குழுவை பற்றிய ஒரு பிடிமான உரையாடலுடன் புத்தகம் தொடங்குகிறது. இவரை பத்தி நான் ஏற்கனவே சன்ஸின் கப்பல சொல்லியிருக்கிறேன். இந்த டேவிட் பூபால பிள்ளை கனடாவின் ஒரு தமிழ் சங்க தொடர்பாளர். அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த உரையாடல் இன சிறுபான்மையினரை அரசின் எதிரிகளாக முத்திரை குத்தி அரசியல் மயமாக்குவதின் சிக்கலான மற்றும் பெரும்பாலும் பேரழிவு தரும் விளைவுகளை அறிமுகப்படுத்துகிறது. இந்த பரிமாற்றத்தின் மூலம் தமிழ் அடையாளத்தின் நுணுக்கங்கள், இலங்கையின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பி ஓடுபவர்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு தேடலின் அவர்கள் எதிர்கொள்ளும் முறையான தடைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள தொடங்குகிறோம். இந்த புத்தகத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று, ஒரு இளைஞனாக தமிழ் புலிகளால் கடத்தப்பட்டு தனது கல்வி மற்றும் கனவுகளில் இருந்து வலுக்கட்டமாக பிரிக்கப்பட்டதை ககுஸ்தான் பச்சையாக சித்தரித்து சிறையில் அடைக்கப்பட்டு பட்டினியால் வாடப்பட்டு ஒரு சிப்பாயாக மாற வற்புறுத்தப்பட்ட அவரது விரிவான விவரிப்பு இதயத்தை உடைக்கும் மற்றும் திகிலூட்டும். இளம் வீரர்களின் விருப்பத்தை வளைக்க பயன்படுத்தப்படும் சித்திரவதை, கையாளுதல் மற்றும் சுரண்டலை ஆசிரியர் தெளிவாக விவரிக்கிறார். அவரது கட்டாயப்படுத்தல் ஒரு தனிப்பட்ட சோகம் மட்டுமல்ல, இலங்கை உள்நாட்டு போரின் போது ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் அனுபவித்த துன்பங்களின் அடையாளமாகவும் இது உள்ளதாகவே இந்த புத்தக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. கதை முழுவதும் ககிஸ்தானின், இந்தியாவின் ரோ, கனடாவின் CSIS மற்றும் இலங்கை இராணுவம் உள்ளிட்ட பல புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு தகவல் அறிந்தவராக மாறுகிறார். பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தயக்கமுள்ள முகவராக அவர் மாறுவது போரின் சிக்கல்களையும் உளவுத்துறையும் தெளிவற்ற நெறிமுறை நீரையும் வெளிப்படுத்துகிறது. அவர் சுமக்கும் உளவியல் சுமை தனது உயிரையும் தனது அன்புக்குரியவர்களின் உயிரையும் காப்பாற்ற உழைக்கும் போது தனது மக்களுக்கு துறை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உணர்ச்சி பூர்வமான பிடிப்பு நிறைந்த கதையாக அமைகிறது. விசுவாசம், உயிர் வாழ்வு மற்றும் அன்பை சமநிலைப்படுத்த அவர் போராடுவது, குறிப்பாக சக தமிழ் புலி போராளியான நாலாவுடனான அவரது உறவு தனிப்பட்ட மோதலின் ஒரு அடுக்கை சேர்க்கிறது. இது உணர்ச்சி பிரச்சனைகளை ஆழப்படுத்துகிறது. இந்த புத்தகத்தில் மிகவும் வேதனையான தருணங்களில் ஒன்று, ககிஸ்தானை இலங்கை இராணுவம் கைது செய்தது. அங்கு அவர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாகி போதைப் பொருள் செலுத்தப்படுகிறார். அவன் சும்மா படலாம். இந்த கதை போரின் மனித விலை மற்றும் இலங்கை இராணுவம் மற்றும் புலிகள் இருவரும் பயன்படுத்தும் மனிதாபிமானமற்ற தந்திரோபாயங்கள் பற்றிய ஒரு மிருகத்தனமான பார்வையை வழங்குகிறது. அதாவது இந்த போதையை ஓரளவு கொடுத்து அந்த ஒரு மந்த நிலையா, அது சரியாக சொல்ல போனால் ஒரு உண்மை நிலையை கக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மந்த நிலையை கொண்டு வருவது, மஸ்துல அல்லாடி போதையில கேட்கிற கேள்விக்கு உண்மைகள் பட வரும். இப்ப போதை அடிச்சாங்கன்னா பாருங்க, உண்மையெல்லாம் கைக்கிடுவாங்க, விடிஞ்சா போச்சு. அப்படித்தான் இஸ்மாயில் டைகருக்கு ஒரு முக்கியமான கூடுதலாக இலங்கை உள்நாட்டு போருக்கு பிறகு கனடாவுக்கு தப்பி செல்லும் தமிழ் அகதிகளை ஏற்றி சென்ற MV ஓஷன் லேடி மற்றும் MV சன்சி, இந்த கப்பலை பத்தி நிறைய சொல்லிக்கிற நாய்க்களை நம்மகிட்ட வந்தாங்க, என்னமோ நம்ம காட்டி கொடுக்கிற மாதிரி பன்னாடைகள். ஓசன் லேடி மற்றும் MV சன்சி புலம்பெயர்ந்தோர் கப்பல்களை பற்றி விவாதிக்கும் அத்தியாயம் உள்ளது. 2009 மற்றும் 2010 ஆண்டுகளில் இந்த கப்பல்கள் தமிழ் புகலிடம் கோருபவர்களை நடத்துவது தொடர்பாக ஒரு சூடான அரசியல் மற்றும் சட்ட போரின் மையமாக மாறியது. தன்னை போலவே தமிழ் அகதிகளும் துன்புறுத்தலில் இருந்து தப்பித்து கனடா வந்தவுடன் பயங்கரவாத நடவடிக்கைகளின் அவர்களை இணைக்கும் ஆதாரங்கள் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்பதை ககிஸ்தான் விவரிக்கிறார். ஸ்டீவன் ஹேபரின் பழமைவாத அரசாங்கம் அகதிகளை சந்தேகத்துடன் நடத்தியது, கடுமையான தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சட்ட போராட்டங்களை அமுல்படுத்தியது. இது கனடாவில் அகதிகள் மற்றும் மனித உரிமைகள் கொள்கைகளை சோதித்தது. அப்ப கனடாக்கான சித்திரவதம் பண்ணிக்கானா, அட பாவிகளா, போடமெல்லாம் இந்த டோர்ச்சர் தான்டா. இந்த கதையுடன் ககிஸ்தானின் தனிப்பட்ட தொடர்பு கதைக்கு ஆழத்தை சேர்க்கிறது.
தமிழ் அகதிகளுக்கு எதிராக சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்ட நிபுணர் சாட்சி ரோகன் குணவர்த்தனவை இழிவுபடுத்துவதில் அவர் ஈடுபட்டதை அவர் வெளிப்படுத்துகிறார். பயங்கரவாத எதிர்ப்பு வட்டாரங்களுடன் நெருக்கமாக தொடர்புடைய கல்வியலாளரான குணரட்னா உளவாளியாக இருந்த காலத்தில் சகுஸ்தானை கையாண்டு சுரண்டினார். குணரட்னவுக்கு எதிரான தனது பிரமாண பத்திரத்தில் மூலம் அகதிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதை நோக்கமாக கொண்ட குணரட்னவின் சாட்சியத்தில் உள்ள தவறுகள் மற்றும் மிகைப்படுத்தல்களை அம்பலப்படுத்த ககுஸ்தான் உதவினார். இந்த சட்ட போராட்டம் பல தமிழ் புலம்பெயர்ந்தோரின் இறுதி விடுதலையில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. பரவாயில்ல, ஒரு கடைசி கட்டத்துல ஒரு உதவியும் செஞ்சுக்கிறான் பாவி. ஆக இது ஒரு தொடராக வருகின்றது மக்களே. மீண்டும் அடுத்த 5ஆம் தொடரில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.